கூப்பிடுறாங்க? இவ்ளோ காலையில ஏன் கூப்பிடுறாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஹலோ, சொல்லுங்க அண்ணி. காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல ரஞ்சிதா. எதுக்கும் உன்கிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். புரியுற மாதிரி சொல்லுங்க அண்ணி. அண்ணி ஏதோ ஸ்பெஷல் பூஜைன்னு எங்க எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க. அண்ணி, நல்ல விஷயம் தானே. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல ரஞ்சிதா, அண்ணி நடந்துக்கிறதும் அடிக்கடி வித்யா கிட்ட தனியா பேசுறதையும் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்பெஷல் பூஜைன்ற பேர்ல அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு சரியா காதல வெளியா? உன் புருஷனுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்றேன். கேட்டதுமே பதறி துடிக்காம அங்க மழை பெய்தான்னு சாதாரணமா கேக்குற மாதிரி கேக்குற. நான் ஏன் பதறணும் அண்ணி? அருண் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். வேற யாருக்கும் என் அருண் தாலி கட்ட மாட்டாரு. நீ ரொம்ப நம்பிக்கையா தான் பேசுற. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சிதா. அண்ணி அருணை சம்மதிக்க வைக்க பெருசா ஏதாவது யோசிப்பாங்க. அம்மா மேல இருக்கிற பாசத்துல அவன் தடுமாறிட கூடாது. அப்படி தடுமாறிட்டா உன் வாழ்க்கையே போயிடும் ரஞ்சிதா. கவலைப்படாதீங்க அண்ணி. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அருண் மனச யாராலையும் மாத்த முடியாது. அத நான் நம்புறேன். அம்மா, அருண் இது விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? உங்களுக்கு ஏன் இப்ப சந்தேகம் வந்துச்சு? அருண் எதுவும் சொல்லலதான். ஆனா அண்ணி 2 நாளாவே இயல்பாவே இல்ல. ரகசியமா ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நிச்சயத்துக்கே யார்கிட்டயும் சொல்லாம பிளான் பண்ணவங்க தானே அவங்க. அதே மாதிரி கல்யாணத்தையும் பிளான் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் இத பத்தி கேட்டாலும் அண்ணி வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாங்க. இது தேவையில்லாத சந்தேகம்னு என்னால சமாதானமாவும் நிக்க முடியல. அதனாலதான் உனக்கு போன் பண்ண ரஞ்சிதா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா கிளம்பி போங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் தெரிஞ்சா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. கண்டிப்பா ரஞ்சிதா. சரி சரி, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் வச்சிடுறேன். ரஞ்சிதாக்கு சுதாதா ஸ்பைன்னு பார்த்தா இவளும் அந்த வேலையை தான் செய்யறாளா? இவ சொன்னதை சீரியஸா எடுத்துட்டு ரஞ்சிதா கல்யாணத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றது? இல்ல, ரஞ்சிதா அந்த பக்கமே வரக்கூடாது. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கணும். அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ரஞ்சிதா கோயில் பக்கம் வராத அளவுக்கு பிளாக் பண்ணணும். என்ன பண்ணலாம்?